என்னது? என்ன நாயின் அடிச்சு வரட்டுனாங்க, இப்ப இவங்களே குறைச்சுக்கிறாங்க. ஏ எப்படி சார்? மாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப இந்த வீட்டுல பல தெய்வங்கள் இருக்காங்கன்னு ஒத்துக்கிறப்பா. எப்படி சார்? கொடுக்கிற தெய்வம் கூரையெல்லாம் பிச்சு கொடுக்கும் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற தெய்வங்கள் ஒன்னொன்னா எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு கொடுத்துருக்காம இருக்க. ஆமா சார், கொடுக்கும் போது வாங்கிடும் போதுதான் ஆசையா இருக்கு. வாங்கிட்டா எங்க திருட்டுப்பட்ட கட்டிடுவாங்கன்னு பயமா இருக்கு சார். சார் சார், இது அன்னைக்கு பரிட்சை கட்டுறதுக்காக பணம் கொடுத்தீங்கல்ல, இந்தாங்க 50 rupees கேஷ். ஓஹோ மாது, உனக்கு யாருமே கொடுக்காத போது நான் கொடுத்தேன். அதை எல்லாரும் கொடுக்கும் போது திருப்பி கொடுத்து என்ன இன்சல்ட் பண்ணாத. இன்சல்ட் பண்றேன்னு தெரியுது இல்ல, அப்புறம் பேசாம போனா எப்படி? பேசாம போகாம அத ஒரு தரம் சொல்றது படவராஸ்கர். என்னடி இது உள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு போய்க்கு மாதுகிட்ட பேச? வாசலை தாண்டி வெளியே போனா காலை ஒடிச்சிடுவேன்னு சொன்னீங்க அப்ப, ஆனா இப்ப வேற ஒண்ணு சொல்றீங்க. இது கூட தெரியல. பைத்தியம் பைத்தியம். நானா பைத்தியம்? இப்ப நீ போறியா இல்லையா? முடியாது. எப்படி மது இந்த இது சிம்மாசனம்? யோ, இப்ப நான் கோடீஸ்வரையா? ஓஹோ, ஆளை கண்டா சமுத்திரம் கோஷிக்கும், ஆர்த்தி கண்டா ஆளுகள் கோஷிக்கும் அல்லே. நாயர், எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் வந்துருச்சு, தூக்கம் தான் வரல. எடோ, துட்டு கிட்டியால் தூக்கம் வரில்லடோ, துக்கம் தான் வரும். நாயர், எல்லாரும் எனக்கு பரிசு கொடுத்திருக்காங்க பாத்தியா? எனக்கு பரிசு கொடுத்தோம். லோகம் பலர கெட்டு போய் ஒரே நேரத்தில் எல்லா மனுஷரும் நல்லவராய் உன்னை தவிர நீதான் ஒண்ணுமே கொடுக்கல. ஞான் ஒண்ணும் கொடுத்தல அல்லே. எடம், இது அத்தனையும் யாராட கொடுத்தது? நீ கொடுத்தியா? யோ, என்ன விளையாடுறியா? நான் கோடீஸ்வர புள்ளன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் எனக்கு மரியாதை பண்ணி இருக்கிறாங்க. ஆறான கோடீஸ்வரன் என் அச்சன் வந்தாரு, எங்க அப்பா ஜம்முன்னு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு. கட்டபொம்மன் அறியாமோ? வல்லிய மீச உண்டு, பச்சே வல்லிய மீச உள்ள ஆளெல்லாம் கட்டபொம்மன் அல்லடோ. அப்படின்னா கோட்டு போட்ட ஆளெல்லாம் கோடீஸ்வரன் அல்லடோ. என்னப்பா சொல்ற? மன்னவன் நின்ற அப்பனும் அல்ல, அவன் கோடீஸ்வரனும் அல்ல. என்னப்பா சொல்ற? வந்தது ஆறு ஆயாள் என்ற ஹோட்டல் சரக்கு மாஸ்டர். மாஸ்டரா? ചരക്ക് മാസ്റ്ററി കോടീശ്വരന് ഞാൻ ഒരു പൊയ് പറഞ്ഞു. പറയறதுக்கு ஏன்பா நான் தான் கேட்கிறேன், அவருக்கு പറയறதுக்கு. சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ, சீமானல்ல மாது ஃபாதர் என்டே ஹோட்டல் சரக்கு மாஸ்டர். சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ. சொக்கா எப்படி? இந்த பிளாஸ்க நோக்கு கொடுத்தேனா ஆபீஸுக்கு கொண்டு போறதே அவங்கிட்ட ஏண்டி கொடுத்தேன்னு ரத்த கண்ணீர்ல எம்மா ராதா கத்துற மாதிரி ஒரே கத்தலா கத்துறாடா. பேசாம இதை எடுத்துட்டு போய் அவர் மூஞ்சில எரிஞ்சு விடுறேன்டா. மூஞ்சிலேயே மறந்துடாதீங்க. பாத்தீங்களா சார்? நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. என்ன சார்? இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால்
சொன்னால் சார் நெஞ்சு பொறுக்குதில்லையே. சொன்னீங்களே சார், கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு. அதே மாதிரி ஓடுற காலம் வரும்போது ஓடும் ஓடுங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு சார். புது வெள்ளம் வந்து பழைய வெள்ளத்தை அடிச்சிட்டு போன கதையா இவங்க கொடுத்ததெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போகும்போது என்னதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க சார். நெஞ்சு பொறுக்குதில்லையே. இதெல்லாம் வரும்போது நான் சந்தோஷப்படல, அதுக்காக போகும்போது நான் வருத்தப்படல சார். மது, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, அந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டார். മാധു, നിനക്ക് കിട്ടിയ പ്രോപ്പർട്ടി അത്രയും എന്തായി? ഞാൻ വെളിയിൽ പോയ സമയത്ത് എന്തു നടന്നു? என்ன நடந்தோ எல்லாம் உன் கூடவே நடந்தோம். ஆமா நாயர், குட்டு உடைஞ்சு போச்சு, கூத்து முடிஞ்சு போச்சு, கூட்டம் கலைஞ்சு போச்சு. കളി കഴിഞ്ഞു, കൂട്ടം പോയി അല്ലേ? சரி, இப்ப ഞാൻ വന്നത് உன் வாட்சி திருப்பி வாங்கிட்டு போறது தானே? എന്താ? ஆமாப்பா, உன்னுக்கு நீ வாங்கிட்டு போயிடு. അടിച്ചു കൊന്നു കളി കട്ടടോ. ഞാൻ ഇവിടെ വന്നത് വാച്ച് വാങ്ങാനല്ല, നീ ഡൽഹിക്ക് പോകാൻ റിട്ടേൺ ടിക്കറ്റ് തരാനാ. என்னது, நான் டெல்லி போறதுக்கு நீ டிக்கெட் வாங்கினியா? உங்ககிட்ட ஏது அவ்வளவு பணம்? അങ്ങനെ ചോദിക്കൂ. ആ മാടിയിൽ ഒരു ടൂലറ്റ് ബോർഡ് തൊങ്ങുന്നല്ലോ. ஆமா, அந்த ஒரு பொண்ணு தொங்குனதுக்கு அப்புறம் அந்த போர்டு தான் தொங்குது. அங்கதான் யாரும் குடி வர மாட்டேங்கிறாங்களே. അവിടെ ഞാൻ കുടി പോകാമെന്ന് വീട്ടുകാരനിടം പറഞ്ഞു. நீயா? അയാൾ എനക്ക് 100 രൂപ പ്രസന്റ് തരാമെന്ന് പറഞ്ഞു. കൈക്കൂലിടോ. நீ அங்க போறதுக்கு உனக்கு 100 ரூபாயா? ഞാൻ 150 ചോദിച്ചു. பேரம் வேற பேசுனியா? അയാൾ തന്നു. நீ வந்து ടിക്കറ്റ്, ചെലവിന് 50 രൂപ പണം. நாயர், நீ ரொம்ப பாவம்பா. அங்க பேய் இருக்குதே. പേയോ? ഞാനേ ഒരു പേയോ? പോടോ. ஏன்பா, ஊருக்கெல்லாம் பெருசா உபதேசம் பண்ற, நீ இன்னொருத்த வீட்டுக்கு வாடகைக்கு கொடுத்துறம் போற, வீட்டுக்காரங்கிட்டயே வாடகை வசூல் பண்ணிட்டு வந்து நிக்கிற. എടോ മാധു, എന്റെ കൊள்ക അറിയാമോ? പേരാസ പിടിച്ചവനെ പണം കൊണ്ട് ജയിക്കണം, അഴുത്തമായവനെ കൈകൊണ്ട് നമസ്കരിച്ച് അടക്കണം, മുട്ടാളിനെ ഉയർത്തി പേശി മടക്കണം, അറിവാളിയെ സത്യം കൊണ്ട് ജയിക്കണം. ഇതാണ് എന്റെ പ്രിൻസിപ്പൽ. ஏனா இவ்வளவெல்லாம் சொல்ற, ஏன்பா திடீர்னு ஒரு பொய் சொல்லி இப்படி ஒரு விளையாட்டு விளையாண்ட? ഇത് എന്റെ വിളയാട്ടല്ല. ഓയാത് ഒളിയാത് സദാ സർവകാലവും ജോലി ചെയ്യുന്ന നിനക്ക് കുറച്ച് ദിവസം റെസ്റ്റ് തരണമെന്ന് പാറു തീരുമാനിച്ചു. പാറുവിന്റെ ഐഡിയ, ഞാൻ സൂത്രധാരി. മനസ്സിലായോ? பாருவா பாருவா പാറു, மாது, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீயே பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கியே, உன்னை உட்கார வச்சு ஒரு நாளைக்காவது இவங்க எல்லாருமே உனக்கு பணிவிடை செய்யட்டுமேன்னு தான் நீ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைன்னு பொய் சொல்ல வச்ச மாது, பொய் சொல்ல வச்ச. நான் பழி வாங்கிட்டேன் மாது, இங்க இருக்கிற அத்தனை பேரையுமே பழி வாங்கிட்டேன். அடே அப்பா, நீ பணக்காரன் தெரிஞ்சதும் எப்படியெல்லாம் பறக்குறாங்க பாத்தியா? ஆஹா, எத்தனை பரிவு, எத்தனை பரிசு. எந்த உலகத்துல நான் வாழணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேனோ அந்த உலகம் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இருந்த உலகத்தை விட்டு இங்க வந்திருக்கவே வேண்டாம் மாது, வந்திருக்கவே வேண்டாம். ஏண்டி பழி வாங்குறியா நீ? பாத்தீங்களா இவங்க வேலைய? பட்டு பாத்தியோட பட்டு நம்மளெல்லாம் சிரிப்பா சிரிக்கடிச்சுட்டோம். பாத்தியோடு அவ சிரிச்சா அடிக்க போறான்னு அர்த்தம். தொட்டு அடிக்கிறதுக்கு முன்னாலே வந்துடுங்க என் பின்னால. அடே அப்பா, ஒரு பைத்தியம் வந்தாலும் வந்தா எல்லாரையும் பாடாப்படுத்துறாளே. விட்டே பரவல. கவரியம்மா, கவரியம்மா. அனாவசியமா அவங்களையும் கூப்பிடுறீங்க. ஏமாந்து போனதுல அவங்களும் ஒருத்தர் தானே. ஏண்டி, எல்லாம் ஓ வேலை தானா? பெத்த தாய்கிட்டயும் பித்தளை எடுத்த காட்டுறியா நீ? பைத்தியம். அவளை கிட்ட என்ன சொல்லுவா? பேந்த பேந்த முடிப்பா. அதானே பைத்தியம் பைத்தியம். நிறுத்துக்கோ, நிறுத்துக்கோ. யார பார்த்து பைத்தியங்கிறீங்க?
எனக்கு ஏதோ பணம் வருதுன்னு சொன்ன உடனே இருக்குமா இருக்காதான்னு கூட யோசிக்காம என்ன ஓசி ஓசின்னு சொன்னவங்களும் உதாசீனப்படுத்துறவங்களும் ஓடோடி வந்து உபச்சரிச்சீங்களே, நீங்க பைத்தியமா இல்ல அந்த பால் பைத்தியமா? கொஞ்ச நேரத்துல உங்களை எல்லாரையும் பம்பரமா சுழல விட்டாலே சுழன்றீங்களே, நீங்க பைத்தியமா இல்ல சுழட்டி விட்டாலே அந்த பால் பைத்தியமா? ஏண்டா கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கருங்கல் கட்டடத்து மேல கல்ல விட்டு அடிச்சீங்க, அவ திருப்பி அடிச்ச உடனே பொல 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 பொலன்னு விழுந்துட்டீங்களேடா. டேய் யாரா பைத்தியம்? அவளை சுத்தி ஒரு சோ எழுப்பி பைத்தியக்காரிங்கிற போர்ட மாட்டினீங்க. ஆனா உங்க எல்லாரையும் சுத்தி ஒரு பெரிய சுவரா எழுப்பி அதே போட திருப்பி மாட்டிட்டா. யார் பைத்தியம்? அவளா பைத்தியம்? ரேணு பணத்தாசை பிடிச்சு பாகா உருகிற மாதிரி நடிச்சு ஜாங்கிரியோட வந்து நின்னீங்க. ஜாங்கிரி தர வேற கிடைக்கல. நீ பைத்தியமா இல்ல அவ பைத்தியமா? நீங்க எல்லாரும் உங்க வாயால பைத்தியம் பைத்தியம் சொன்னீங்க. ஆனா அவ வாயே திறக்காம உங்களை எல்லாரும் பைத்தியம் ஆயிடுச்சா. அவ பைத்தியம், அவ பைத்தியம். வெல் செட் மாது, வெல் செட். கண்டடே ஏண்டா நிக்கிறீங்க? வெக்கமா இல்ல? ரேணு கமையா, நாமெல்லாம் நாக்க புடிங்கிட்டு சாகணும்டா. கழுகு கூட்டம் இருக்க அது பணத்தை தான்டா சுத்தும். நாமெல்லாம் காக்கா கூட்டம் பாரு, பணத்தை தான்டா சுத்துவோம். இப்ப சுத்தல ஒரு பொண்ணு நம்ம எல்லாம் பைத்தியக்காரனாக்கி முட்டாளாக்கிட்டால. ஏன் நிக்கிறீங்க எல்லாரும்? ஏற்கனவே நடந்து போன சம்பவத்தெல்லாம் மறந்துடுங்க. நான் கூட பார்வை தப்பா இட போட்டுட்டேன். நான் நினைச்சிருந்த லட்சிய பெண் பாருதான். அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். தம்பி, நீ என்ன சொல்ற? உண்மையாவா? எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. நான் எப்பவுமே எதையும் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். அதுவும் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுவேன். அது தப்பா இருந்தாலும் சரி, ரைட்டா இருந்தாலும் சரி. நிக்கிறீ? உட்கார் தம்பி, உட்கார்ந்து பேசுவோம். பாரு பைத்தியம் இல்ல, இத்தனை நாளா எனக்கு தான் பணப்பேய் குடிச்சுக்கிட்டு இருந்தது. இப்ப அதுல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். தம்பி, நல்ல வாக்கு சொல்லிட்டு போற. காபி சாப்பிட்டு போ தம்பி. வெறும் காபி எதுக்குங்க? இனிமே விருந்தோடைய சாப்பிட்டா போச்சு. கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. வரதட்சணை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கோபம் வரும். காவேரி, காவேரி